சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எது செய்தாலும் தவறாகவே முடிந்து விடுகிறதே. நல்லதே செய்தாலும் அது தீமையில் தான் முடிகிறதே. செய்யாத தவறுக்காக தண்டனையும் பழிகளும் சுமக்கிறாய். யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் தான் நீ வாழ்கிறாய். ஆனால் உன் பெயர் கெட்டுப்போகும் அளவு விமர்சனங்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. செய்யும் நன்மைக்கு பாராட்டும் புகழும் கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் செய்யாத தவறுக்கு வீண்பழி சுமக்கும் இந்த காலகட்டத்தில் தான் நீ வாழ்கிறாய். உன்னை சிறிதளவு கூட புரியாதவர்களின் மத்தியில் தான் உன் வாழ்க்கை போராட்டம் நடக்கிறது. நீயும் உன்னை பற்றியும் நீ செய்யும் நல்ல விஷயத்தை பற்றியும் புரிய வைக்க பாடாய்படுகிறாய். ஆனால் அதற்காக நீ உபயோகிக்கும் வார்த்தைக்கு கூட உனக்கு எதிராய் திரும்பி சரி செய்கிறது. உன்னை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், உன்மேல் உள்ள பழிகளையும் கெட்ட பெயரையும் போக்கிவிட வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்தனையை கூட நீ செய்கிறாய். நீ எதை செய்தாலும் தவறு என்று தான் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். உன்னை பொறுத்தவரை நான் எந்த தவறும் செய்யவில்லையே, என்னை ஏன் எவரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ கலங்குகிறாய். ஆனாலும் நீயும் ஒரு தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறாய். என்ன தெரியுமா? உன்னை தவறு என்று செய்பவர்களுக்கும் உன்னை விமர்சிப்பவர்களுக்கும் உன்னை நிரூபிக்க பாடாய்படுகிறாய். இது பெரும் தவறு, வீணான வேலை. இது நீ யார் என்று உனக்கு தெரியும் பிறகு என் குழந்தை யார் என்று உன் சாயப்பாவிற்கு தெரியும். இதை விட நீ யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை என் குழந்தையே. பழி சொல்பவர்களை யாருக்கும் வழி சொல்வதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில் மட்டுமே இருக்கிறது. உன்னை மற்றவர்கள் விமர்சனம் செய்வதை காதில் வாங்கி கொள்ளாதே. நீ வார்த்தையால் ஒருவர் மனதை காயப்படுத்திவிட்டால் அது கொலை பாவத்திற்கு சமம். அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அவை பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உன்னை எதிர்க்க யாரும் இல்லாமல் போனால் உன் பலம் உனக்கு தெரியாது. அதனால் எதிரியை உன் எதிரிலேயே வைத்துக்கொள். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. ஏன் தெரியுமா? அவர்கள் கண்ணில் நீ படும்போதெல்லாம் அவர்கள் கலங்குவார்கள். ஏன் உன்னை தூசி என்று சொல்கிறோம் என்று வேதனைப்படுவார்கள். உன்னை ஒதுக்குபவர் முன்னே நிமிர்ந்து நில். புகழப்படும் இடத்திலேயே அடக்கலமாக நீ உன்னை விமர்சனம் செய்யும் இடத்தில் மௌனமாக, நீ உன்னை விரும்பும் இடத்தில் அன்பாக இரு. என் குழந்தையே, தோல்வி அடைந்தால் உன்னை விமர்சனம் செய்வார்களோ என்று எண்ணி முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் உண்மையிலேயே தோல்வி. உன்னை யார் புரிந்தாலும் புரியாமல் போனாலும் உன்னுடன் உன் சாயப்பா உன்னுடனே இருக்கிறேன். உன்னை நான் அறிவேன். அதனால் தான் தினமும் என் வார்த்தையால் உன்னை தேடி வருகிறேன். அடுத்தவர் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் காலத்தை வீணாக்காதே. உன் கடமையை நீ செய். நீ யார் என்பதை காலம் அவர்களுக்கு உணர்த்தும். அதற்கென்று உன் சாயப்பா உன்னோடு இருந்து துணை புரிவேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கின்றேன். இந்த வாக்கு அனைத்தும் உன் சாயப்பாவின் சத்திய வாக்காக இருக்கும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.